வணக்கம். ஸ்ரீ பாப்பாத்தியம்மன் ஜோதிடம். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, ஏழரை சனி நடக்கும்போது ஒருத்தவங்க திருமணம் செய்யலாமா இல்லை செய்யக்கூடாதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். பெரும்பாலும் ஜோதிடர்கள் ஏழரை சனி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் திருமணம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு விதிவிலக்கும் இருக்குது. அது என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஏழரை சனி என்பது ராசி கட்டம். அதாவது நீங்கள் எந்த 12 ராசியில் மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். அதாவது 12 ராசி இருக்குது. 12 ராசியில் சந்திரன், உதாரணத்துக்கு கும்பராசி எடுத்துக்குவோம். சந்திரன் இருக்கக்கூடிய ராசிக்கு 12ஆம் இடத்துல கோச்சார சனி வரக்கூடிய காலம். அதாவது கோச்சார சனி, கோச்சாரம் ராசிக்கு 12ஆம் இடத்துல கோச்சார சனி வரக்கூடிய 2.5 வருடம். அது விரய சனி. அடுத்து உங்கள் ராசியின் மீது சனி வரக்கூடிய 2.5 வருடம் ஜென்ம சனி. உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டுக்கு சனி வரக்கூடிய 2.5 வருஷம் மொத்தம். அது பாதச்சனின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி வரக்கூடிய காலகட்டம் மொத்தம் 2.5 வருஷம். அது விரய சனி. உங்கள் ராசியின் மீது கோச்சார சனி வரக்கூடிய 2.5 வருஷம். அது ஜென்ம சனி. அடுத்தது ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி வரக்கூடிய 2.5 வருஷம். ஆக மொத்தம் 7.5 வருஷம். இதான் ஏழரை சனி சொல்லுவாங்க. இந்த 7.5 சனி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் திருமணம் பெரும்பாலும் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா திருமணம் செஞ்சால் அவங்களுக்கு பிரிவினை ஏற்படும், ஒரு ஒற்றுமை இருக்காது, சண்டை சச்சரவு வில்லங்கம் ஏற்படும் சொல்லுவாங்க. அதுக்கு விதிவிலக்கம் இருக்குது. அவை என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு, ஏழரை சனி நடந்தாலும் திருமணம் செய்யக்கூடிய ஜாதக அமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது, அவங்க ஜாதகத்தில் லக்கணம் சுபத்துவமாக இருக்க வேண்டும். இந்த 12 லக்கணம் எந்த லக்கணத்தில் தான் பிறக்கலாம்? மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். இந்த 12 லக்கணத்தில் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, அந்த லக்கணத்தில் உதாரணத்துக்கு ஓகே, துலா லக்கணம் வச்சுக்குவோம். ஓகே, உதாரணத்துக்கு துலா லக்கணம். இந்த லக்கணத்திற்கு, அதாவது இந்த லக்கணத்தில் சுபகிரகங்கள் இருக்கலாம். குரு, புதன், சுக்கிரன், வளர்பிறை சந்திரன். அதாவது உங்கள் ஜாதகத்தில் ஏழரை சனி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் திருமணம் செய்யணும்னா அவங்க ஜாதகத்தில் எந்த மாதிரி அமைப்பு இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது, அவங்க லக்கணம் சுத்தமாக இருந்தாலும் சரி, லக்கணத்தை சுபகங்கள் பார்த்தாலும் சரி, லக்கண ரீதி அதிக வலிமையாக இருக்க வேண்டும். அடுத்தது அவங்க ஜாதகத்தில் சந்திரன் வளர்பிரியாக இருக்க வேண்டும். அதாவது துலாம் லக்கணம், ரிஷபராசி வச்சுக்குவோம். இங்கே சந்திரனை போட்டுக்குவோம். துலாம் லக்கணம், ரிஷபராசி, சந்திரன் ஒரு ஓகே, சூரியன் 2ஆம் வீட்டில் இருக்கான்னு வச்சுக்குவோம். சந்திரன் உச்சமாக இருக்கார். அதே போல் பௌர்ணமி அமைப்பில் இருக்கிறனால அவர் வளர்பிறையாக இருக்காது, பௌர்ணமி அமைப்பில் இருக்கார். அதனால் ஏழரை சனி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது. அதாவது சந்திரனுடன் எந்த ஒரு பாவகிரகம் தொடர்பு இல்லாமல் இருக்க வேண்டும். ஏழரை சனியில் திருமணம் செய்யணும்னா அவங்க லக்கணம் சுபத்துவமாக இருக்க வேண்டும். அதாவது பாவகிரகங்களான ராகு, கேது, சனி, செவ்வாய் போன்ற பாவகிரகங்கள் லக்கணத்தில் இருக்கக்கூடாது. சந்திரன் வளர்பிறையாக இருக்க வேண்டும். அதாவது சூரியன் எந்த கட்டத்தில் இருக்கான்னு பாருங்கள். ராசி கட்டத்தில் சூரியனிலிருந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, அதாவது சூரியனிலிருந்து எண்ணி வரும்போது 7 ராசிக்குள்ள சந்திரன் தான் வளர்பிறை. சூரியனிலிருந்து எண்ணி வரும்போது 8, 9, 10, 11, 12ஆம் இடத்துல சந்திரன் தான் தேய்பிறை. அடுத்தது சந்திரனுடன் ராகு, கேது, சனி, செவ்வாய் போன்ற பாவகிரகங்கள் பார்க்கக்கூடாது. அடுத்தது சேரவும் கூடாது. அதாவது உங்கள் ராசியில்
ராகு கேது சனி செவ்வாய் போன்ற பாவகங்கள் பார்க்கக்கூடாது, சேர்ந்திருக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது ஏன்னா ராகு கேது சனி செவ்வாய் போன்ற பாவகங்கள் உங்கள் ராசியில் இருக்கும்போது உங்களுக்கு 7.5 சனி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் அதிக பாதிப்பை ஏற்படுத்தும். எனவே சந்திரன் வளர்பிறையாக இருந்து ராசி சுபத்தமாக இருந்து, அதாவது ராகு கேது சனி செவ்வாய் போன்ற பாவகங்கள் பார்க்கக்கூடாது, செயற்கையும் பெற்றிருக்கக்கூடாது. அதே போல் உங்கள் லக்கணத்துக்கு யோகமான தசை நடக்கணும். இந்த லக்கணத்துக்கு யோகமான தசைன்னு சொல்லி பார்க்கும்போது சனி தசை, புதன் தசை, சுக்கிர தசை. இவருக்கு ஒரு புதன் தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. செவ்வாய்க்கு அடுத்தது இவர் பிறந்தது ஓகே அடுத்தது சூரியன் சந்திரன் செவ்வாய். ஓகே, இவர் சனி தசை நடக்குதுன்னு வச்சுக்கலாம். இந்த லக்கணத்துக்கு சனி தசை நடக்குதுன்னு வச்சுக்கலாம். இந்த லக்கணத்துக்கு 1 2 3 4 5 கூடிய லக்கண யோகாபதியான சனி தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது 7.5 சனி நடக்கக்கூடிய காலத்தில் திருமணம் செய்யணும்னா அவங்க ஜாதகத்தில் எந்த மாதிரி அமைப்பு இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க ஜாதகத்தில் லக்கணம் சுபத்துவமாக இருக்க வேண்டும். லக்கணத்தில் ராகு கேது சனி செவ்வாய் போன்ற பாகங்கள் பார்க்கக்கூடாது, செயற்கைப்படக்கூடாது. லக்கணாதிபதி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும். அடுத்தது அவங்க ஜாதகத்தை சந்திரன் வளர்பிறை அமைப்பில் இருக்கணும். சூரியன்லேருந்து எண்ணி வரும்போது சூரியன்லேருந்து 1 2 3 4 5 6 7 இந்த 7 கட்டத்தில் இருக்கும்போது சந்திரன் வளர்பிறை. அடுத்தது 7லேருந்து 12 ராசி இருக்கும்போது அது தேய்பிறை. சந்திரனுடன் ராகு கேது சனி செவ்வாய் போன்ற பாவகங்கள் பார்க்கக்கூடாது, செயற்கைப்படக்கூடாது. அடுத்தது உங்கள் லக்கண யோக தசை நடக்கூடிய காலகட்டத்தில், அதாவது உங்கள் லக்கணத்துக்கு நல்ல முதல்தர யோகமாக தசை நடக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு 7 சனி நடந்தாலும் திருமணம் செய்யலாம். எந்த ஒரு பெரிய பாதிப்பும் ஏற்படுத்தாது. அதாவது லக்கணம் சுபத்தமாக இருந்து ராசியும் எந்த ஒரு பாவகங்களும் பார்க்காம சேர்க்கை பெறாமல் இருந்து சந்திரன் வளர்பிறையாக இருந்து உங்களுக்கு 7 சனி நடந்தாலும் பெரிய அளவு பாதிப்பு ஏற்படுத்தாது. எனவே இது போன்ற அமைப்பு இருக்கும்போது நீங்கள் 7 சனியில் திருமணம் செய்யலாம். அதாவது 7 சனியில் திருமணம் செய்யலாம். அதுக்கு மொத்தம் 3 கண்டிஷன் தான். உங்கள் லக்கணம் 7 சனி ஒரு திருமணம் நடக்கணும்னா லக்கணம் சுபத்துவமாக இருக்க வேண்டும். ராசியில் எந்த ஒரு பாவ கிரக தொடர்பும் இருக்கக்கூடாது, அதாவது சனி ராகு கேது போன்ற. அடுத்தது லக்கணத்திற்கு யோகமான தசை நடக்கணும். இந்த 3 கண்டிஷனும் உங்கள் ஜாதகத்தில் செட் ஆச்சுன்னா நீங்கள் 7 சனி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் பயப்படாமல் திருமணம் செய்யலாம். அடுத்தது 7 சனி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் யார் திருமணம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி பார்ப்போம். அதாவது ராசி கட்டம் 7 சனி நடக்கக்கூடிய காலத்தில் யார் திருமணம் செய்யக்கூடாது. ஃபஸ்ட்டு அவங்க ஜாதகத்தில் ஒருத்தங்க உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. லக்கணத்தில் சனி ராகு கேது போன்ற பாவகிரகங்கள் இருந்தாலும் சரி, லக்கணத்தை பாவகிரகங்களான சனி ராகு கேது பார்த்தாலும் சரி, அல்லது லக்னாதிபதி நீசம் வக்ரம் அஸ்தகம் போன்ற நிலையில் பகை போன்ற நிலையில் இருந்தாலும் சரி. அடுத்தது உங்கள் ராசி தேய்பிரையாக இருக்கணும். அதாவது இப்போ சூரியன் இங்கே இருக்கான்னு வச்சுட்டிங்கன்னா சந்திரன் ஒரு கும்பத்தில் இருக்கான்னு வச்சுக்க. சூரியன் இங்கே இருக்கார், சந்திரன் தேய்பிரை அமைப்பில் இருக்காது. அதாவது சூரியன்லேருந்து 7 8 9 10 11 12ஆம் இடத்துல சந்திரன் போகும்போது தேய்பிரையாக ஆவார். எனவே அந்த சூரியனுக்கு சந்திரன் தேய்பிரையாக இருந்தாலும் சரி, அடுத்தது சந்திரனுடன் ராகு கேது சனி போன்ற பாவகிரகங்கள் தொடர்பு பெற்றிருந்தாலும் சரி, இல்லாட்டினா அந்த சந்திரனை ராகு கேது ஓகே, இது சந்திரன் இந்த சனி செவ்வாய் போன்ற பாவகங்கள் பார்த்தாலும் சரி, அல்லது ராகு கேது இந்த ராசியோடு சம்மந்தப்பட்டாலும் சரி, ராசிக்கு திரிகோணத்தில் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு 7 சனி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் திருமணம் செய்யும்போது அது அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வில்லங்கம் ஏற்படும். ஒரு ஒற்றுமை இருக்காது. இந்த 7 சனி முடிகிறவர்களுமே ஏகப்பட்ட கஷ்டம் தான் கொடுக்கும், துன்ப துயரங்களை கொடுக்கும். ஒரு ஒற்றுமை இருக்காது சுத்தமாக. அடுத்து இன்னும் மெயினான முக்கியமான பயன் என்ன சொல்லி பார்க்கும்போது உங்கள் லக்கணத்திற்கு 6ஆம் அதிபதி தசை
6ஆம் அதிபதி திசை, 8ஆம் அதிபதி திசை மற்றும் 12ஆம் அதிபதி திசை. அடுத்தது பொதுவாக ராகு, கேது, சனி, செவ்வாய் போன்ற பாவகிரக திசை. அதாவது ஒருத்தருக்கு ஏழரசு நடக்கக்கூடிய காலகட்டத்தில் அவங்களுக்கு அவயோக தசைன்னு சொல்லக்கூடிய, அதாவது உங்கள் லக்கணத்துக்கு 6, 8, 12ஆம் அதிபதி தசைகள் நடக்கும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் செய்யக்கூடாது. அதாவது ஏழரசனி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் அவங்களுக்கு அவயோக தசை நடக்கும்போது அவங்க திருமணம் செய்யும்போது கன்ஃபார்ம் அவங்களுக்கு பெரியவனே பிரச்சனை ஏற்படும். அதாவது அவங்களுக்கு ஏழரசனி திருமண காலகட்டத்தின் போது ஏழரசனி நடக்குது. அவங்களுக்கு லக்கணத்துக்கு அவயோக தசை நடக்கக்கூடிய காலகட்டத்தில் அவங்க திருமணம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா திருமணத்தை மீறி செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு சந்தோஷமே இருக்காது. கிட்டத்தட்ட 7.5 சனி முடியக்கூடிய 7.5 வருஷமும் அவங்களுக்கு சண்டை சச்சரவு பிரச்சனை, ஒரு ஒற்றுமை இருப்பாது, அவங்க பிரிவினை ஏற்படும். எனவே இது போன்ற அமைப்பு இருந்து, அதாவது லக்கணத்தில் பாவகரங்கள் இருந்து, லக்கணத்தை பாவகரங்கள் பார்த்தாலும் சரி, உங்கள் ராசியிலே தேய்பிரியாக இருந்து, சந்திரன் தேய்பிரியாக இருந்து இந்த ராசியை பாவகரங்கள் பார்த்தாலும் சரி, அல்லது ராகு, கேது, சனி, செவ்வாய் போன்ற பாவகரங்கள் ராசியில் இருந்தாலும் சரி, அடுத்தது உங்களுக்கு லக்கண அவயோக தசை நடக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் 7.5 சனி நடக்கக்கூடிய காலகட்டத்தை திருமணம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் அது பிரிவினை ஏற்படுத்தும். ஒரு சந்தோஷம் இருக்காது, நிம்மதி இருக்காது. கன்ஃபார்ம் குழந்தை பாக்கியம் எல்லாத்துலையும் தடை தாமதம் ஏற்படுத்தும். கண்டிப்பாக அந்த 7.5 வருஷம் முடியறவங்களுமே ரொம்ப பிரச்சனை தான் கொடுக்கும். ஒரு சந்தோஷமே இருக்காது. ஏன்டா கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த சூழ்நிலை ஏற்பட்டுரும். எனவே உங்களுக்கு ஜாதகத்தை பாருங்கள். லக்கணத்தில் சனி, ராகு, கேது போய் லக்கணம் கெட்டு போனாலும் சரி, ராசி கெட்டு போனாலும் சரி, உங்களுக்கு லக்கண அவயோக தசை நடக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் திருமணம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. ஒருவேளை இவருக்கு இது மாதிரி அமைப்பு இருக்குது, ஒரு வயசு ஒரு 35, 40, ஒரு 35 வயசு ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. இவருக்கு இப்போ திருமண காலகட்டத்தின் போது 7.5 சனி வருதுன்னா எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா இவருக்கு ஒரு 30 வயசுன்னு சொல்லும் போது அடுத்து 7 வருஷம் சொல்லி பார்க்கும்போது 37 வயசு ஆயிடுது. அது 30 வயசில் 7.5 சனி ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க. இவருக்கு அப்போ தான் திருமணம் செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஒரு 7.5 சனி முடிஞ்சு தான் கல்யாணம் பண்ணால் தான் நல்லா இருக்கும்னு சொல்லி பார்க்கும்போது, அப்போ நீங்கள் வயசு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 37 வருஷம் ஆயிரும். அது வரலாம் ஒரு வெயிட் பண்ணால் அப்புறம் பொண்ணு கிடைக்காது, கல்யாணம் பண்ண முடியாது. இது போன்ற அமைப்பு இருக்கும்போது வேறு வழி இல்லாமல் திருமணம் செய்து தான் ஆகணும். ஆனால் அப்படி திருமணம் செய்தாலும் அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்காது. ஏன்னா 7.5 சனி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் கன்ஃபார்ம் அவங்களுக்கு ஒரு மனக்கசப்பு, ஒரு ஒற்றுமை இருக்காது. குடும்பத்தில் கொஞ்சம் சண்டை சச்சரவாக 7 வருஷம் ஓட்டும். 7.5 சனி முடிஞ்ச பிறகு தான் ஒரு 2 விதங்கள் ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். எனவே நீங்கள் 7.5 சனி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் திருமணம் செய்யலாமா செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்கள் ஜாதகத்தை பார்த்தாலே தெரியும். முதல் விதி என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, உங்கள் ராசியில் சுபகிரகங்கள் இருக்கணும். அதாவது லக்கணத்தில் எந்த ஒரு பாவகிரகங்களும் இருக்கக்கூடாது. அடுத்து சந்திரன் வளைவேறாக இருந்து உங்கள் லக்கண யோக தசை நடக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் பயப்படாமல் 7.5 சனி, அஷ்டம சனி, கண்ட சனி எந்த சனி நடந்தாலும் நீங்கள் திருமணம் செய்யலாம். உங்களுக்கு லக்கணத்தில் பாவகங்கள் சொல்லக்கூடிய சனி, ராகு, கேது போன்ற பாவகங்கள் இருக்கும்போது லக்கணம் கெட்டு போய் உங்கள் ராசியும் கெட்டு போய் லக்கணம் அவயோக தசை நடக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் திருமணம் செய்யும்போது கன்ஃபார்ம் பிரிவினை, சண்டை சச்சரவு, உயிருக்கு கண்டனம் போன்ற பல பிரச்சனைகள் ஏற்படுத்தும். ஒரு நிம்மதி இருக்காது. எனவே இது போன்ற அமைப்பு முடிஞ்சளவு கொஞ்சம் தாமதமாக திருமணம் செய்து கொள்வது சிறப்பு. அதாவது 7.5 சனி முடிஞ்சு திருமணம் செய்து கொள்வது சிறப்பு. முடியாத பட்சத்தில் வேறு வழி இல்லைன்னு சொல்லி பார்க்கும்போது ஏன்னா திருமணம் செய்து கொள்ளலாம். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் சிம்பிளாக சொல்கிறேன். என்ன சொல்லி பார்க்கும்போது, உங்கள் ஜாதக கட்டத்தை எடுத்துக்கோங்க. லான்னு சொல்லி போட்டிருக்கோம். அந்த லக்கணத்தில் சனி, ராகு, கேது போன்ற பாவகங்கள் இருக்கக்கூடாது. அடுத்தது லக்கணத்தில் சுபகிரகங்கள் இருக்கலாம். குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன், புதன் போன்ற சுபகிரகங்கள் இருக்கலாம். உங்கள் லக்கணத்திற்கு யோக கிரக தசைன்னு சொல்லக்கூடிய 1, 5, 7, 9 அதிபதிகள் தசை நடக்கக்கூடிய காலகட்டத்திலும், அடுத்தது
சந்திரன் வந்து வளர்பிறையாக பௌர்ணமி அமைப்பில் இருந்தாலும் சரி, அல்லது சந்திரனோட எந்த ஒரு தீய கிரக சேர்க்கையும் இருக்கக்கூடாது. அதாவது சனி, ராகு, கேது போன்ற தீய கிரகங்கள் சேர்க்கை இல்லாமல் உங்களுக்கு இப்போ 7 சனி நடக்குது, அஷ்டம சனி நடக்குது, கண்டக சனி நடக்குதுன்னா நீங்கள் துணிஞ்சு திருமணம் செய்யலாம். உங்களுக்கு பெரிய அளவு பாதிப்பு ஏற்படுத்தாது. ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் லக்கணத்தில் சனி, ராகு, கேது போன்ற பாவகங்கள் இருந்து ராசியும் கெட்டு போச்சு. அதாவது ராசி கெட்டு போகுதுன்னா ராசியில் சனி, ராகு, கேது இருந்து சந்திரன் தேவேரி அமைப்பாக இருந்து உங்களுக்கு லக்கண அவயோக தசை நடக்கக்கூடிய காலகட்டத்தில் திருமணம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.